ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவோட டைட்டிலில் பார்த்தா வந்திருப்பீங்க. ஆமாங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் வடவழியில் வேறு மாதிரி ஒரு 3BHK வீடு சேல்ஸுக்கு இப்போ வந்திருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 2.25 சென்டில் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் 3BHK செமி ஃபர்னிஷ்ட் இண்டிவிஜுவல் வில்லா ஹவுஸ் மெயின் ரோட் பேஸ்லேயே, அதாவது பஸ்ஸு போகிற ரோட்லேருந்து 10வது சைட்டில் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. ஸோ 2.25 சென்டில் 30x40 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் வீட்டோட கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் தெற்கு பார்த்த சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு இந்த வீட்டை வேற மாதிரி கட்டி இந்த வீட்டோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் இது ரெண்டுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த வீட்டில் ஒரு சின்ன டிராபேக் கூட இல்லாமல் ஒரு 3BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக கொடுத்து சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட்டில் ஒரு பெரிய கார் இல்லைனா 2 சின்ன கார் நிப்பாட்ட அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். ஹாலில் இருந்து பார்த்தாலும் கிச்சன் தெரியும், மாடிப்படியில் ஏறினாலும் கிச்சன் தெரியும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பார்த்தாலும் கிச்சன் தெரியும். 16x16 சைஸ்ல ஒரு ஸ்பேசியஸான பிரைட்டான லிவிங் ஹால். வீட்டுக்குள்ள நேச்சுரலா சன்லைட் விழுறதுக்காக ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட டாப்ல ஸ்கைலைட்லாம் கொடுத்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து வீட்டோட இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட ஒரு கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணி கிச்சனுக்கும் ஹாலுக்கும் இன்பிட்வீன்ல வர ஸ்பேஸ்ல வேற மாதிரி ஒரு இன்டீரியர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வர 2 பெட்ரூமை மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்து அதுல ஒரு பெட்ரூமுக்கு பிரைவேட் பால்கனி கொடுத்து வீட்டில் வர 3 பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி வீட்டுக்கு போர்வெல், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், வீட சுற்றிலுமே செட் பேக் ஏரியா, இந்த மாதிரி ஒரு 3BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்து இந்த பியூட்டிஃபுல் 3BHK வீட்டை சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடியில் பெரிய வைட் ரோட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா ப்ராடாக கிராண்டாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷனோட லெஃப்ட் சைடில் ஸ்பெஷல் பட்டி கீழே இருந்து மேலே வரைக்கும் வச்சு அதை ஒட்டியே லேயர் டிசைனில் எலிவேஷன் டிசைனர் கொடுத்து ரைட் சைடில் ஓப்பன் பால்கனி செட்டப் போட கொடுத்து எலிவேஷனுக்கு மைல்டு கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஓவரால் எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நிறைய ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே அழகாக கிராண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் காம்பவுண்ட் வாலுக்கும் எலிவேஷன் கொடுத்துருக்க அதே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார் ஏற்றுறதுக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் ஃபோல்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் பெரிய கார் பார்க்கிங் சைஸ் 12x18 அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட ரைட் சைடில் ஒரு 2 அடிக்கு செட் பேக் ஏரியா விட்டுருக்காங்க. அண்ட் வீடு சுற்றிலுமே வந்து ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு 1/1 சைஸ்ல ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாசி டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்ல அழகாக உட்கார்விங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஃபோயருக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா பெருசாக ஸ்பேஸஸை கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே 2/4 சைஸில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபிகேஷனில் லே பண்ணியிருக்காங்க. ஹாலோட சீலிங் ஃபுல்லோவுமே நமக்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கோட சென்டர் பாயிண்ட்டில் பார்க்குறக்கே க்யூட்டாக ஒரு ஃப்ளவர் டிசைனில் LED லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து 3D டைப்பில் 2 பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சவுத் ஃபேசிங்கில் ஒரு பெரிய உட்டனில் செஞ்ச மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங்கோட என்ட்ரன்ஸில் வுட் பார்ட்டிஷன் கொடுத்து அதில் கிறிஸ்டல் LED லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜா ரூம் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமுக்கு CNC கட் டோர் போட்டிருக்காங்க. அண்ட் பூஜா ரூம் நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டும் சேர்த்து 8x17 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல கிளாசி டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் L ஷேப்ல கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சென்டர்ல ஓவர்ஹெட் கேபினட்ஸும் மேலே ஃபுல் லென்த்துக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்து டேபிள் டாப்க்கு கீழே நமக்கு நிறைய பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர இந்த ஸ்பேஸ்ல ஒரு க்ளோஸ்டு செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வீட்டுக்கான கிச்சன் இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனை நமக்கு நல்லா ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான யூட்டிலிட்டி ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹாலே ஒரு வுட் டோர் போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கான யூட்டிலிட்டியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னல் சேஃப்டி பர்பஸ்க்காக இதை ஒட்டியே நமக்கு ஐரானில் செஞ்ச ஒரு மெட்டல் கேட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் நமக்கு இந்த வீட்டுக்கான 8000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்போ ஒட்டியே வீட்டுக்கான போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர இந்த ஸ்பேஸில் UPS ப்ரொவிஷனும் நிறைய திங்ஸ்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். 10x13 அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க.
ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டோர் டைப்ல ஒரு பெரிய வால்ட்ரோபும் அது பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்து மேலே 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷனல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கார்னர்லேயும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 11க்கு 4 அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் லென்த்தியாக கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு மேலே வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னர் ஸ்டேர்கேஸோட படிக்கட்டு ஃபுல்லாவுமே பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணி ஹேண்டிலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவை ஒட்டி வர வாழை டபுள் வாழை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் கீழேருந்து மேலே வரைக்குமே ரெட் கலர் காம்பினேஷனில் வால் டெக்ஸ்டர் டிசைனர் கொடுத்து சீலிங்கோட டாப்பில் ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது ஒரு மினி ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு 6 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வர்ற 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட ஒரு முக்கியமான விஷயத்தில் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது தான் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டோர் டைப்பில் ஒரு வால்ட்ரோபோ சிங்கிள் டோர் டைப்பில் ஒரு வால்ட்ரோபோ கொடுத்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட கொடுத்து மேலே ஃபுல் லென்த்துக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 4க்கு 10 அப்படிங்கிற பெரிய சைஸில் இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பிரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வுட் டோரும் போட்டிருக்காங்க. 7க்கு 10 அப்படிங்கிற சைஸில் இந்த பிரைவேட் கவர்ட் பால்கனி கொடுத்து இதில் ஒன் சைடு வால் ஃபுல்லாவுமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால் டிராயிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பால்கனி நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஏற்ற காம்பாக்டான பால்கனியாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வீட்டுக்கான தேர்ட் பெட்ரூம் இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்குது. வீட்டில் வர 3 பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்த அதே கான்செப்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. மேலே வர 2 பெட்ரூமுக்குமே 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வர எல்லா விண்டோஸுமே யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமுக்கு 5.5க்கு 8 அப்படிங்கிற சைஸில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இந்த பாத்ரூமுக்கும் ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பாத்ரூமுக்குமே வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுட் டோரும் போட்டிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு எம்எஸ் டோரும் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெரஸ் காம்பாக்டாக இருக்குது. அடிஷனல் வாட்டர் பைப் லைன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரான செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டேர்கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் வடவழியில் லொக்கேட் இருக்கிற இந்த அழகான 3BHK வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் தான். மீண்டும் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.